காலதாமதமானால் கூட நான் விசுவாசிக்கிறதை பெறுவேன் என்று உறுதியாக நிற்பது, அதைத்தான் வேதம் பொறுமைன்னு சொல்லுது. என்னன்னாலும் கர்த்தர்ட்ட கேளுங்க. கர்த்தர் சொன்னாரா? கர்த்தர் சொன்னா கர்த்தர் கட்டாயம் அதை நிறைவேற்றி கொடுப்பார். கர்த்தர் ஒரு மனுஷன் ஜாக்கிரதையோட தேடுகிறான்னா தயவு கிடைக்கும். கர்த்தருடைய வார்த்தையில பிரியமா இருக்கீங்க, வாஞ்சியா இருக்கீங்க, அதை கேட்கறதுக்கு நீங்க ஜாக்கிரதையா இருக்கீங்க, செய்ய ஜாக்கிரதையா இருக்கீங்க, கர்த்தர் எதை வெளிப்படுத்துகிறாரோ அதை நிறைவேற்றுறதுக்கு வாஞ்சியா இருந்தீங்கன்னா உங்க கையில கர்த்தர் செல்வத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருப்பார். ஒரு சில வாரங்களாக விசுவாசமும் விடாமுயற்சின்னு பேசி வருகிறோம். ஒரு காரியத்தை துவங்குகிறது மட்டுமல்ல, எதை கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து கேட்டு விசுவாசிக்க ஆரம்பித்தமோ அந்த விசுவாசித்த காரியத்தை வாழ்க்கையில காண்கிற வரை உறுதியாக நிற்கிறதை தான் விடாமுயற்சின்னு வேதம் சொல்லுகிறது. அதற்கு வேதம் கொடுக்கிற வார்த்தை பொறுமைன்னு சொல்லுகிறது. பொறுமைன்னா எதுவுமே செய்யாம பேசிவா இருப்பது கிடையாது. அமைதியா இருந்து நடக்கிறதெல்லாம் இறைவன் செயல் அப்படின்னு போறது கிடையாது. எதை விசுவாசித்தோமோ அந்த விசுவாச வார்த்தையிலேயே உறுதியாக காண்கிற வரை இது எனக்கு சொந்தம், எனக்குரியது, எனக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது என்று நிற்பது, அதைத்தான் வேதம் பொறுமை, விடாமுயற்சி, பெர்சீவரன்ஸ் சொல்லுகிறது. யாக்கோபு திருப்புவோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம். யாக்கோபு 1:2. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கடவுது. ஏன் சந்தோஷமாய் எண்ணுங்கள் சொல்லுகிறார் என்றால், நாம் ஒரு காரியத்தை அறிந்திருக்கிறோம். இந்த விசுவாசத்தின் பரீட்சை நமக்கு பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்திருக்கிறோம். ஒரு காரியத்தை நம்ம ஐயாவே விசுவாசிக்கிறேன்னா, அல்லது நான் சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன்னா, உறுதியானன்னு விசுவாசிக்கிறேன்னா, இல்லது என்னுடைய மேலோட்டமான ஆசையா என்று எப்படி தெரியும் என்றால், எவ்வளவு காலமானாலும் எவ்வளவு நேரமானாலும் நான் விசுவாசிக்கிறதுல நின்னேன்னா அதை நான் விசுவாசிக்கிறேன்னு அர்த்தம். ஒரு காரியத்தை விசுவாசித்தேன், ஜெபித்தேன், போன வாரம் என்ன ஜெபித்தேன்னு எனக்கு தெரியலன்னா அதை நான் விசுவாசிக்கவே இல்லை. போன வாரம் ஒரு காரியத்துக்காக ஜெபித்தேன், ஆனால் ஜெப நேரத்தில் நான் எண்ணத்தை மனதில் வச்சு சொன்னேன் என்பதை இன்னைக்கு எனக்கு மறந்துருச்சுன்னா போன வாரம் பண்ண ஜெபம் வெறும் ஜெபம், விசுவாச ஜெபம் கிடையாது. ஜெபம் வேற, அதை மனதில் வச்சு சிந்திச்சு இதைத்தான் ஜெபம் பண்ணேன், இதைத்தான் எதிர்பார்த்தேன், இதைத்தான் கர்த்தர் இடத்துல பேசினேன் என்று மனதில் எண்ணத்தில் சிந்தையாக இருக்கிறது. காலதாமதமானால் கூட நான் விசுவாசிக்கிறதை பெறுவேன் என்று உறுதியாக நிற்பது, அதைத்தான் வேதம் பொறுமைன்னு சொல்லுது. உங்களை கொண்டு போய் ட்ரம்ப்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேச விட்றாங்க. 1/2 மணி நேரம் ட்ரம்ப்கிட்ட பேசுனீங்க, மறந்துடுவீங்க என்ன பேசுனங்கிறத. ஒவ்வொரு வார்த்தையும் மனசில் வச்சுருப்பீங்கல்ல. இல்லை ட்ரம்ப்கிட்ட ஒரு பெட்டிஷன் வச்சுக்க, இப்படி இப்படி நடக்கணும், இந்தியர்கள்லாம் அனுப்பி விடாதீங்க, அவங்களுக்குலாம் க்ரீன் கார்டு கொடுத்து விட்டுருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மறந்துடுவீங்களா நீங்கள்? அப்போ ட்ரம்ப்கிட்ட பேசுகிறதே மறக்கக்கூடாதுன்னா கர்த்தர்ட்ட பேசுகிறத மனதில் வச்சுருக்கணும். அன்னைக்கு காலம், அந்த டைம் பார்த்தீங்களா, அந்த காலம் தான் என் விசுவாசத்தை ப்ரூவ் பண்ணுது. நம்ம ஐயாவே விசுவாசிக்கிறோன்னா இல்லையாண்டு. இன்றைக்கி மக்கள் சொல்கிறாங்க எனக்கு பொறுமை இல்லைங்கிறாங்க, எனக்கு அந்தளவுக்கு பொறுமை இல்லைங்கிறாங்க. பொறுமை இல்லைன்னாவே உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். என்னைக்கு பொறுமை முடியுதோ அந்த நேரமே விசுவாசம் முடிவுக்கு வந்துடும். சில காரியத்துக்கு, பெரிய காரியத்துக்காக ஜெபிக்கிறோம். நான் சொல்கிறது இப்போ தலைவலிக்காக ஜெபிக்கிறோம், அதாவது ரிவீல்டு வில் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது சுகம், செழிப்பு, நல்வாழ்வு, குடும்ப ரட்சிப்பு, இதுக்கான நீங்கள் காத்திருக்க அவசியம் கிடையாது. உடனே கிளைம் பண்ணலாம், உரிமை பாராட்டலாம். ஒரு மனிதருக்காக ஜெபிக்கிறோம், அவர் மரண படுக்கையில் இருக்கார், அவருக்காக 10 நாள் காத்திருக்க முடியாது. சில காரியத்துக்கு இன்ஸ்டண்ட்டாக எதிர்பார்க்குறோம், கர்த்தர் இன்ஸ்டண்ட்டாக செய்கிறார். ஒரு பெரிய காரியத்தை கர்த்தரிடம் எதிர்பார்க்கிறோம், பெரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்வேன்னு சொல்லியிருக்கிறார் என்றால் அதை காண்கிற வரை நிற்கிறது தான் பொறுமைன்னு சொல்லுகிறது. சில காலதாமதம் ஆகும் பொழுது முன்ன இருந்ததை காட்டிலும் மோசமாக போகும்போதும் கூட கர்த்தர் சொன்னது நிறைவேறும் என்று நிற்கிறதைத்தான் வேதம் பொறுமை அல்லது விடாமுயற்சின்னு சொல்லுகிறது. 4ஆம் வசனம் சொல்கிறார், நீங்கள் ஒன்றிலும்
குறைவுள்ளவர்களாக இராமல் எல்லாமே நிறைவாக இருக்கிறது. விரும்பின காரியம்னா வீட்டில் இருக்கிறது, விரும்பின வாழ்க்கை, விரும்பின வசதியான பொருள்கள், நம்ம எதெல்லாம் மனதில் வைத்தோமோ அதெல்லாம் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் எப்படி நடக்கிறது என்றால் விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொண்டார்கள் இருக்கு. இன்றைக்கி இருக்கிற உலகம் சீக்கிரமாக விட்டு விடுகிற உலகம். ஒரு காரியத்தை எழுதுவாங்க, ஒரு குரூப் 2 எழுத வச்சுங்களேன், அவன் படிக்கவும் மாட்டான் ஒழுங்காக உட்காந்து, குரூப் 2 போய் உட்காந்து எழுதிட்டு வருவான். அதுக்கப்புறம் அது கிடைக்கலன்னா விட்டுருவான். ஆனால் உறுதியாக நிற்கிறான் பார்த்தீங்களா, அதே எண்ணம், அதே சிந்தை, அதே பேச்சாக இருந்து அதை கரெக்டாக அடிச்சுட்டு வரான். விட்டு விடுகிறவன் அல்ல, தொடர்ந்து நிற்கிறவன். பூரண சொல்றது பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுதுன்னா, விசுவாசிக்கும் போது எப்படி நின்னமோ அதை காண்கிற வரை நிற்கிறது தான் பூர்ணமாக கிரியை செய்கிறது. எபிரேயர் 6க்கு வாங்க. எபிரேயர் 6:11 வசனத்திலிருந்து, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுவர்களை பின்பற்றுவர்களாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காமிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம். முடிவு பரியந்தம் ஆரம்பிக்கிறது மட்டுமல்ல, முடிவு பரியந்தம் அந்த ஜாக்கிரதையை காமிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோங்கிறார். அதுக்கப்புறம் ஆபிரகாமை குறித்த வாக்குத்தத்தம் சொல்றாரு. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ண பொழுது ஆணையிடும்படி தம்பிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரில் தானே ஆணையிட்டு. ஏன் ஆபிரகாமை எபிரேய மக்களுக்கு பேசுறாருன்னா, எபிரேய மக்களுக்கு ஆபிரகாம் ரொம்ப முக்கியம். அவருடைய விசுவாச தகப்பன். எதை சொன்னாலும் நீ ஆபிரகாமை காட்டிலும் பெரியவரா அப்படி சொல்லுவாங்க. அந்த ஆபிரகாமே தேவன் என்ன சொன்னாரோ அதை காண்கிற வரை 25 ஆண்டுகள் இருந்தார். இருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கை அவ வாழ்க்கையில் கண்டார்னு சொல்லுது. கவனிங்க, கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட உனக்கு பிள்ளை கொடுப்பேன்னு சொன்னார். ஒவ்வொரு முறையும் கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட வந்து பேசும்போதெல்லாம் அந்த வாக்குத்தத்தை ரிமைன்மெண்ட்டே இருப்பார். உன் சந்ததி இப்படி இருக்கும், வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும், உன் சந்ததி உன் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரிப்பார் என்று அந்த வாக்குத்தத்தை ரிமைன்மெண்ட்டே இருப்பார். கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்கிறார் என்றால் அதை என்னுடைய கண்களில் காண முடியாவிட்டால் கூட அவருடைய மனதில் இருக்கிறது, அவருடைய எண்ணத்தில் இருக்கிறது, சிந்தையில் இருக்கிறது. அதனால வேதம் சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறார். இருக்கிறதை போல அழைக்க. இல்லாதவைகள்னா என் கண்களில் இல்லை, கர்த்தருடைய மனதில் இருக்கிறது, கர்த்தருடைய சிந்தையில் இருக்கிறது, கர்த்தருடைய நோக்கத்தில் இருக்கு. அது இருக்குன்னா அவருடைய மனதில் இருக்கிறது. சில நேரத்தில் எல்லாமே க்ளோஸ் ஆனது மாதிரி இருக்கும், நமக்கு டோட்டல் லாக்டவுன் மாதிரி இருக்கும். லாக்டவுன் நமக்கு தான் லாக்டு, மூடப்பட்டது மாதிரி. கர்த்தருக்கு அது மூடப்படலை. கர்த்தருடைய பார்வையில் அது திறந்து தான் இருக்கு, நமக்கு தான் க்ளோஸ்டாக இருக்கும். ஏன்னா அவர் அந்த பிரச்சனையை தாண்டி எண்ட பார்க்குறவர். இஸ்ரேல் மக்களை வெளியே கூட்டு வராரு. முன்னே செங்கடல், பின்ன பார்வோனுடைய சேனை துரத்துது, சுற்றி லாக் ஆன மாதிரி ஆயிடுச்சு. கர்த்தர் யோசிக்கல, ஐயோ தெரியாமல் இந்த பாதையில் கொண்டு வந்துட்டனப்பா, லாக் ஆயிடுச்சுன்னு நினைக்கல. அதுக்குள்ளே கர்த்தர் வழி இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியும். நிறைய நேரத்தில் டோட்டல் லாக் ஆனது மாதிரி தெரியும், ஆனால் உள்ள பாதை இருக்கு. அந்த நேரத்தில் தான் அவிசுவாசம் பேசக்கூடாது, அந்த நேரத்தில் தான் கர்த்தரை சந்தேகப்படக்கூடாது, அந்த நேரத்தில் துண்டை உதறிட்டு போயிடக்கூடாது, அந்த நேரத்தில் உறுதியாக நிற்கணும். நம்ம காலத்துக்குள்ளே இருக்கிறது வேற, கர்த்தர் காலத்துக்குள்ளே இருக்கிறது வேற. வேதம் சொல்லுகிறது, அவருக்கு 1000 வருஷம் ஒரு நாளை போறதுன்னு இருக்கு. 1000 வருஷம் ஒரு நாள்னா ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருந்தார். 25 வருஷம் காத்திருந்து ஆபிரகாம் விட்டுட்டாருன்னா கர்த்தர் நினைப்பார், காம நேரத்தில் விட்டு போயிட்டு நினைப்பார். அவரை பொறுத்த வரைக்கும் அது என்ன, வெறும் 15 மினிட்ஸ் தான். நமக்கு தான் 25 வருஷம், அவருக்கு காமன் நேரம் தான். அநேக மக்கள் நிறைய காரியங்களை விசுவாசிக்கிறாங்க, அவங்க நினைச்சபடி அது நடக்காத போது உடனே விட்டுறாங்க, மறந்தே போயிடறாங்க. என்ன ஜெபித்தோம், என்ன விசுவாசித்தங்கிறதுக்கு அவனுடைய மனதிலே கிடையாது. அதனால தான் பெரிய காரியங்களை விசுவாசிங்கன்னா வீட்டில் முக்குல மூளையில் எழுதி வைங்க. பார்க்கும்போதெல்லாம் அதை பாருங்க, இப்படி இது நடக்கும், இது நிறைவேறும். ஏன்னா மனதில் அதனால சொன்னாலும் அதை தீர்க்கமாக எழுதி வைனர்.
பார்க்கும்போது சிந்திக்கும் போது தான் மனதில் பிக்சராக வந்துக்கிட்டே போயிட்டே இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது காலில் ஜெபித்து மாலில் பெருகிறது கிடையாது. சில காரியங்கள் உடனே நடக்குது, இன்ஸ்டண்ட்டாக நடக்குது. நேற்றுலாம் ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் படிக்கட்டுலேருந்து இறங்கி வந்தேன், கால் சுளுக்கி நடக்கவே முடியல. நேற்று நைட்டு வாய்ஸில் போட்டிருந்தார், ஜெபிச்சேன், இன்றைக்கி நான் அந்த வழியை எங்கன்னு தேடி பார்க்குறேன், காணன்னு இருந்தார். அது இன்ஸ்டன்ட். நான் சொல்கிறது பெரிய காரியங்கள். இது பெரிய காரியங்களை காண்பாயின்னு இருக்கு பார்த்தீங்களா, அப்படி பெருசு. நான் சொல்கிறது C++++ அப்படி. அதுக்கு சில கால தாமதாகும். அதை நிர்வாகம் பண்ணக்கூடிய உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும், ஆற்றல் இருக்கணும், திறமை இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது வேகமாக ஓடி முடிக்கிற 100 மீட்டர் கிடையாது. அது மாரத்தான் போல. உணர்ந்தாலும் உணராவிட்டாலும், நல்லா தெரிஞ்சாலும் நல்லா தெரியாட்டாலும் கூட கர்த்தர் சொன்னது நிறைவேறும் நின்னீங்கன்னா நீங்கள் விசுவாசிச்சதை கட்டாயம் பார்ப்பீங்க. பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல. மனுஷன் சொல்லுவான், அப்படியா சொன்னேன், சொன்னது மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே, சொல்லியிருப்பனோ அப்படிமா மனுஷன். கர்த்தர் அப்படி கிடையாது. அவர் சொன்ன ஒரு வார்த்தை சொன்ன அது சட்டம். அதனால தான் விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமை. இதில் இன்னொரு பக்கமும் இதில் பார்க்கணும். நிறைய மக்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமலேயே, இதான் கர்த்தருடைய சித்தம் என்று தெரியாமலேயே விடாப்படியாக நிற்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அவங்க விசுவாசிக்கிறது கிடையாது, நேர விடாமுயற்சிக்கு போயிடறாங்க. விசுவாசம் இல்லை, டைரக்ட் விடாமுயற்சி. என்ன ஆனாலும் சரிதான், நான் அதை பார்ப்பேன் காண்பேன் நிற்கிறது. அது ஃபெய்த் இல்லை, அது ஃபேக் ஃபெய்த்து. வேதம் சொல்லுகிறது 2 தீமோத்தேயு 1:4 மாயமற்ற விசுவாசங்கிறார். மாயமற்ற விசுவாசம்னா சில விசுவாசம் மாய்மானமான விசுவாசமாக இருக்கும். ஆபிரகாம் நிற்கிறார், பொறுமையோடு சுதந்திரித்தார்னு இருக்கு. அவர் தனக்குத்தானே ஒரு தீர்மானம் பண்ணி, என்ன ஆனாலும் சரி தான், எவ்வளோ காணாலும் சரி தான், கட்டாக ஒரு ஆம்பளை பிள்ளை பெற்றெடுக்கணும்னு சொல்லி அவரே தீர்மானம் பண்ணி நிற்கலை. அவர் பொறுமையாக நின்னது அவருக்குள்ளேருந்து வந்தது கிடையாது. அவருக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தின் மூலமாக தான் பொறுமை வந்துச்சு அவருக்கு. நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் கட்டாயம் பெற்றே ஆவேன் அப்படின்னு நம்மளே நிற்கிறது கிடையாது. அதுக்கான டூலை, ஆதாரத்தை கர்த்தர் கொடுக்கணும். கர்த்தர் கொடுத்ததை 14ஆம் வசனம் சொல்லுது. 14ஆம் வசனம் தான் கர்த்தர் சொன்னது, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்றார். அதான் அஸ்திபாரம், நிற்பதற்கான அஸ்திபாரம் பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். கர்த்தர் சொன்னார், அதை விசுவாசித்தார், அதை உறுதியோடு பொறுமையோடு பெற்றுக்கொண்டார். நிறைய மக்கள் கர்த்தர் சொன்னது மாதிரி அவங்களை யூகித்துக் கொள்றாங்க. யூகிக்கிறது வேறங்க, கர்த்தர் டைரக்டா பேசுறது வேறங்க. கர்த்தர் சொன்னார், சரி தெரியுமா சொல்றாங்க, கர்த்தர் சொன்னாருங்கிறாங்க. பார்த்தீங்களா, கர்த்தரே சொல்லியிருக்க மாட்டாரு. ஆனால் அவங்களுடைய மனதில் சில காரியங்களை யூகித்து இது கர்த்தர் சொல்லியிருக்கலாமோ நினைப்பாங்க. கர்த்தர் சொல்லாத காரியத்தை நீங்கள் எவ்வளோதான் விடாப்படியாக நின்னாலும் கர்த்தர் சொல்லலைன்னா அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாது. நான் சொன்னது புரியுதுங்களா? பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, எப்படி ஆரம்பிச்சிங்க? நீங்களாம் நினச்சி ஆரம்பிச்சிங்களா? கர்த்தர் சொல்ல சொன்னாரா? இல்லை, கர்த்தர் பிஸ்னஸ் நாங்கள் அவர் என்ன உங்களோட ஒவ்வொரு காரியத்திலும் அக்கறை காமிக்கிறவருங்க. சின்ன சின்ன காரியத்தில் அக்கறை காமிக்கிறவருங்க. கர்த்தர் தான் சொல்லி ஆரம்பிச்சிங்கன்னா கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் கைவிட மாட்டார், வார்த்தை கைவிடாது. நீங்களாம் ஒரு காரியத்தை யூகித்து இது கர்த்தர் சொல்லியிருக்கலாம், கர்த்தர் நடத்திருக்கலாம் அப்படி நினைச்சிங்கன்னா அப்படி கிடையாது. சிலர்லாம் பேசுவாங்க தெரியுமா, பொம்பளை பிள்ளைட்டு, நான் ஒன்றும் சும்மா வந்து பேசலை, கர்த்தர் சொல்லி தான் வந்து பேசுகிறேம்மா தெரியுமா. நிறையா நாளே பார்த்துருக்கேன். ஏன்னா கர்த்தர்னு சொல்லிட்டோம்னா அது வந்து சரண்டர் ஆகிரும். அப்படியா முடிஞ்சிருச்சு இல்லையா? நான் சும்மா வரல, கர்த்தருடைய நடத்துதல் படி தான் வர்றேன். அப்புறம் வாழ்க்கையில் சண்டை சச்சரவு அடிதடி.
கத்தர் கைவிட்டாரா? கத்தர் கைவிடலை. கத்தர் உன்னை சொல்லவே இல்லை. கத்தர் பெரிய பெரிய தீர்மானம் எடுக்கமெல்லாம் கத்தர்கிட்ட கேட்கணுங்க. கத்தர் சொன்னாரா? ஒரு கல்யாணமே இருக்குங்க, இன்னாருக்கு இன்னாருன்னு சொல்லிட்டாரு. எழுதி வைத்தா தேவன் என்று இல்லை, உங்கள்கிட்ட சொல்லிட்டாரு. இன்னாரு வசனம் கிடையாதுங்க, அது ஒரு அம்மா அப்படியே சொல்லிச்சுங்க ஒரு கல்யாண மேடையில். பைபிள் சேஸ் இன்னாருக்கு இன்னார் என்று தேவன் எழுதி வைத்தான் என்று. அப்படி பைபிளில் சொல்லலை. ஒருவேளை யாரே ஒன்று சொல்கிறாங்க, அதாவது ப்ராஃபஸி, அக்யூரேட் ப்ராஃபஸி சொன்னாங்க, அது கர்த்தருடைய சித்தமாக இருந்தால் கூட நீங்கள் விடாப்படியாக நின்னீங்கன்னா கொஞ்சம் நல்ல சூழ்நிலைகள் மாறிடும். மாறி கர்த்தர் சொன்ன வார்த்தை கேட்ட விதத்தில் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். அப்போ தான் நிற்கணும். அப்போ ஓடி எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடறேன்னு சொல்லிடக்கூடாது. அம்மா போயிடுச்சுன்னா எங்கே போவீங்க நீங்கள்? திரும்பி நைனா வீட்டுக்கு தான் வரணும். அதனால் அவசரப்பட்டு தீர்மானம் எடுக்கக்கூடாது, அதில் நின்று ஜெயிக்கணும். வாசிப்போம், எசேக்கியேல் திருப்போம். சும்மா நிற்கிறது மட்டும் இல்லைங்க, கர்த்தர் சொன்னதுலேருந்து தான் நிற்கிறது ஆரம்பிக்குது. அது கர்த்தர் சொன்னாரா கர்த்தர் சொல்லலையாண்டு அதுக்கு டெஸ்ட் இருக்கு. எசேக்கியேல் 13 முதல்ல கர்த்தர் இந்த வார்த்தை வருது, விசுவாசிக்கிறோம், அப்புறம் நிற்கிறோம். எடுத்த உடனே நிற்கிறது கிடையாது. எசேக்கியேல் 13 1ஆம் வசனம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இஸ்ரவேலின் தீர்க்க தரிசிகளுக்கு விரோதமாக நீ தீர்க்க தரிசனம் உரைத்து தங்கள் இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களோட நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறதாவது, தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ. இல்லை, இஸ்ரவேலே, உன் தீர்க்கதரிசிகள் வனாந்தரத்தில் நரிகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். நீங்கள் கர்த்தருடைய நாளிலே யுத்தத்தில் நிலை நிற்கும்படி திறப்புகளில் ஏறினதுமில்லை, இஸ்ரவேல் வம்சத்திற்காக சுவரை அடைத்ததும் இல்லை. கர்த்தர் தங்களை அனுப்பாதிருந்தும் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லி அவர்கள் அபத்தத்தையும் பொய்க்குறியும் தரிசித்து காரியத்தை நிர்வாகம் பண்ணலாம் என்று நம்பிக்கையாக இருக்கிறார்கள். நான் உரைக்காதிருந்தும் நீங்கள் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லும் பொழுது அபத்தமான தரிசனையை தரிசித்து பொய்க்குறியை சொல்லுகிறார்கள் அல்லவா? சில மக்கள் தீர்க்க தரிசனம் சொல்றான், கர்த்தருடைய இருதயத்திலிருந்து சொல்லலை, அவன் மனதில் என்ன நினைச்சானோ அதை கர்த்தர் சொல்லுகிறான்னு சொல்றான். எத்தனை மக்கள் இன்னைக்கு கர்த்தர் சொல்றார் கர்த்தர் சொல்றார் கர்த்தர் சொல்றாருன்னு ஸ்ட்ராங்கா உரைக்கிற ஆட்கள் இருக்காங்க. கர்த்தர் எனக்கு காமிச்சிட்டாரு, கர்த்தர் தரிசனம் காமிச்சிட்டாரு, கர்த்தர் சொப்பனம் காமிச்சிட்டாரு, என்னன்னு சொல்றாங்க. அது சொல்லும் பொழுது அது கர்த்தர் வாயிலிருந்து வரல அப்படின்னா அதை நீங்க நம்பி நின்னீங்கன்னா ஏமாந்து போயிருவீங்க. கர்த்தர்ட்ட இருந்து வரல, ஏதோ ஒரு மனிதன் ஏதோ ஒரு காரியத்தை யூகித்து சொல்றான், அது நிறைவேறாத பொழுது அதுல நீங்க எவ்வளவு நாள் நின்னா கூட நிறைவேறாது. ஏன்னா அது கர்த்தர்ட்ட இருந்து வார்த்தையே வரல. சில மக்கள் சொல்லுவாங்க, நான் கர்த்தர் சொல்றாருன்னு சொல்றேன், நீங்க நம்ப மாட்டீங்க. அப்பதாங்க நான் அதிகமாக கவனமாக கவனிக்கணும். நான் எனக்குள்ள ஆவியானவர் என்கிட்ட பேசுறாரு, வசனத்தின் மூலமா பேசுறாரு, உள்ளான சாட்சியில பேசுறாருன்னா வேற. ஒரு மனிதன்ட்டு கர்த்தர் பேசுறார் கர்த்தர் சொல்லுகிறார் சொன்னோம்னா நான் ரொம்ப கவனமாக கேட்கணும். சில நேரத்தில் கர்த்தர் பேசுறாரு, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அநேக நேரத்தில் கர்த்தர் பேசுறதே கிடையாது அவன்கிட்ட இருந்து. கர்த்தர் சொன்னார்னு சொல்லாதீங்க. ஒரு காரியம் உங்களுக்கு மனதில் தெரிஞ்சா கூட நான் இப்படி உணர்றேன்னு சொல்லுங்க. போய் அவங்ககிட்ட இப்படி ஃபீல் பண்ணுறேன், அது சரியாக இருக்கலாம் சரியில்லாமல் இருக்கலாம், நீங்களே ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்கிறது வேற. ஆனால் உறுதியாக தீர்க்க தரிசனமாக கர்த்தர் சொல்கிறாருன்னு சொன்னோம்னா தப்பு. எத்தனையோ தெரிஞ்ச உண்மையான தீர்க்கதரிசிகள் அப்படி சொன்னது கிடையாதுங்க. நான் அப்படி ஃபீல் பண்ணுறேன், கர்த்தர் எனக்கு காமிக்கிறது போல் நினைக்கிறேன்னு சொல்கிற ஆட்கள் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்து தீர்க்கதரிசிகள்லாம் ஸ்ட்ராங்காக சொல்கிறவங்களாம் இருக்காங்க. என்ன சொன்னாலும் கர்த்தர்ட்டருந்து அந்த உள்ளான டெஸ்ட்மனி, உள்ளான சாட்சியை கேளுங்க. அப்படி கேட்காம நம்ம பதறி செஞ்சோம்னா ஏமாந்து போவோம். முதல் காரியம் கர்த்தர்ட்டருந்து வார்த்தை வரணும்.
அந்த வார்த்தையில் நிற்கணும். வார்த்தை வந்துச்சுன்னா அந்த வார்த்தையை கம்ப்ளீட்டாக பூர்ணமாக கீழ்ப்படிந்து நடக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களாங்க? கர்த்தர் சொல்றாருன்னா அதில் உறுதியாக நிற்கணும். கர்த்தர் சொல்லுகிறார் சொல்கிறோம் இல்லையா, கவனிக்கிறீங்களாங்க? கர்த்தர் சொல்லுகிறார்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு முழுக்க யார்கிட்ட இருக்கணும்? கர்த்தர்ட்ட தான் இருக்கணும். நீங்கள் நிறைய மக்கள் கர்த்தர் சொல்லுகிறான்னு சொல்கிற ஆட்கள்லாம் மனிதனை எதிர்பார்ப்பாங்க, தெரியுமா? கர்த்தர் சொன்னார் என்றால் சொன்னது யார்? கர்த்தர். அப்போ யார்கிட்ட எதிர்பார்க்கணும்? கர்த்தர் தான் எதிர்பார்க்கணும். கர்த்தர் எந்த மனிதனை கொண்டும் எந்த விதத்திலும் உங்களுக்கு செய்வார். ஆனால் மனிதனை பார்த்து மனிதன் செய்யாத போது உங்களுக்கு விரக்தி அடைகிறீர்கள் என்றால் அந்த வார்த்தை கர்த்தர்ட்ட வரல, உங்கள் மனதில் வந்த யூகம் அது. நீங்களாம் யூகிச்சு கர்த்தர் சொன்னதாங்க யூகித்து கொண்டது. நான் ஒன்று சொல்லலை, நான் ஒன்று சொல்லாத பொழுது இங்கே என்கிட்ட வந்து நான் பாஸ்டிங் கட்டாயம் இங்கே தருவீங்கன்னு விசுவாசிக்கிறேன், நீங்கள் கொடுப்பீங்கன்னு எனக்கு ஆணித்தனமாக தெரியும், கர்த்தர் சொல்லிட்டாருன்னா நான் கூட சொல்லலையே. நான் சொன்னாதான் நீங்கள் என்னை பார்க்க முடியும். அதே மாதிரி கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்லாத வரை நீங்கள் கர்த்தரை பார்க்க முடியாது, மனுஷனை பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் தான் இன்னைக்கு விரக்தி அடைகிறார்கள், கோபப்படுகிறார்கள், கசந்து கொள்ளுகிறார்கள். ஆவியின் குணங்கள் வேற. ஆவியின் குணம் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. மாம்சங்கிறது சண்டை, சச்சரவு, விரக்தி, போட்டி, பொறாமை. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர், அவர்கிட்ட இன்னொரு பாஸ்டர் வந்து சொன்னார், இது நடந்த சம்பவம் 25 வருஷத்துக்கு முன்னாடி. கர்த்தர் உங்கள் லேண்டை எனக்கு கொடுக்க சொன்னார் அப்படின்னு அவர்கிட்ட போய் சொன்னார். கர்த்தர் உங்கள் லேண்டை கொடுக்க சொன்னாருன்னா அப்படியே சொல்லியிருந்தால் கூட நேராக போய் என்ன சொல்லணும்னா, பாஸ்டர் நான் அப்படி ஃபீல் பண்ணுறேன், உங்களுக்கு ஏதாச்சும் சொன்னாரா அப்படி தான் சொல்லணுமே தவிர கர்த்தர் லேண்டை கொடுக்க சொன்னார்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் சொன்னார்னா முதல்ல யார்கிட்ட போய் சொல்லணும்? ஏன்னா அவர் தான் லேண்ட் ஓனர், அவர்கிட்ட தான் சொல்லணும். கர்த்தர் சொன்னார்னா நீங்கள் அப்படி பரண்டக்கூடாது. உங்கள் வீட்டுக்கு வர்றேன், கர்த்தர் உங்கள் வீட்டில் நீ பிரியாணி சாப்பிட சொன்னாருன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஆசைனா ஹோட்டலுக்கு போங்க. இவங்க விரும்புறதெல்லாம் ஒரு மனிதன் மேலே திணிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை தான் கர்த்தர் சொன்னார். அது நீ என்னதான் நின்னாலும் என்னதான் சாதிச்சுன்னா கூட நடக்காது. ஏன்னா கர்த்தர் சொல்லலை. ஒரு பையன் உங்கள் பாஸ்டர்கிட்ட போகிறான், பாஸ்டர் எனக்கு தீர்க்க தரிசனம் வருது, அந்த பிள்ளையத்தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி தீர்க்க தரிசனம் வருது, நீ என்ன நினைக்கிறப்பான்னா எனக்கு அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆசை இல்லை. அப்போ ஜெபம் பண்ணு பண்ணுறாரு. திரும்பி போய் பாஸ்டர்கிட்ட கேட்டிருக்கான், பாஸ்டர் திரும்பி அதே தீர்க்க தரிசனம் வருது, அந்த பிள்ளையத்தான் கல்யாணம் பண்ணு தீர்க்க தரிசனம் வருது. உனக்குப்பா எனக்கு இஷ்டம் இல்லை பாஸ்டர் இருக்காரு. 3வது முறையும் அதே சொல்லியிருக்கான், பாஸ்டர் தீர்க்க தரிசனம் திரும்ப திரும்ப வருது, அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ண சொல்லி. சரிப்பா யார் அப்படி மாஞ்சி தீர்க்க தரிசனம் சொல்கிறானோ அந்த பிள்ளை தான் பாஸ்டர் சொல்லுதுன்னு இருக்கான். கர்த்தர் காமிக்கிறாரு, உன்னைத்தானே காமிக்கிறாரு, உன்னைத்தானே காமிக்கிறாரு. உங்களுக்கு விருப்பம் இல்லைல்ல, உங்களுக்குள்ள உள்ளான சாட்சி இல்லைல்ல, இல்லைன்னா அது இல்லை. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆண்ட்ரூமுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பார். ஒரு அம்மா தனக்கும் கிண்ணத்து கோப்பலாண்டுக்கும் கல்யாணம் நடக்கிறது மாதிரியா ஒரு மேரேஜ் செரிமனியே நடத்தும். ஒரு பைபிள் காலேஜ் நடத்துகிற அம்மா அப்போ தான் ஃபெய்த் டீச்சிங் உச்சக்கட்டத்தில் போகிறது. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திர தழுண்டுபன்னு சொல்லி தான் சொன்னபடி நடக்கும்படி இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி நடக்கும். அந்த அம்மா விரும்பினது கிணத்து கோப்பலாண்ட கல்யாணம் பண்ணணும். அதனால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அதனால் அந்த அம்மா தானே ஒரு ரிங்கு வாங்கி கோப்பலாண்டு போட்டது மாதிரி ரிங்கும் போட்டுக்கிறோம். இப்போ கோப்பலாண்டை கல்யாணம் பண்ணுறதுக்கு தடையாக இருக்கிறது கோப்பலாண்டு பொண்டாட்டி. என்ன இந்த அம்மா விசுவாசிருச்சு, ரிங்கு மாற்றியாச்சு. இவருக்கு என்ன, எவனாக இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திர தண்டுபன்னு சொன்னால் அவன் சொன்னபடி நடக்கும். மலை யாரு? குளோரியா கோப்பலாண்டு. இது நடந்து 50 வருஷம் ஆச்சு. இன்னும் குளோரியாவும் உயிரோடு இருக்காங்க, கோப்பலாண்டும் உயிரோடு இருக்காங்க. அந்த அம்மா கல்யாணமே நடக்கலை. இதான் ப்ராஃபஸியா? அது ப்ராஃபஸி கிடையாது. எந்த ஒரு ப்ராஃபஸி கேட்டாலும் சில இடத்துல சொல்லுவாங்க, கர்த்தர் உங்கள் காரை எனக்கு கொடுக்க சொன்னார்,
இந்த கார் தான் எனக்குன்னு கத்தர் ஆணித்தரமாக சொல்லிட்டாரா? என் காரை பார்த்து சொல்கிறார், பாஸ்டர் உங்கள் காரை தான் கத்தரை கொடுக்க சொல்கிறாரு, 2 வருஷம் வெயிட் பண்ணுங்க, 5 லட்சம் சொல்கிறேன் வாங்கிட்டு போயிருங்க. 2 வருஷம் வெயிட் பண்ணுங்க, 1 வருஷம் வெயிட் பண்ணுங்க, அதான் சொன்னார்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்ட்ட சொன்னார்னு வச்சுங்களேன், நீங்கள் 1 பைசா கொடுக்க வேணாம். ஏன்ட்ட சொன்னார், அந்த காரை அவங்கள்ட்ட கொடுத்துருன்னு ஏன்ட்ட சொல்லிட்டாருன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் காசு முதல் கொண்டு நான் பார்த்துக்குவேன். அது வேற. நீங்களாம் வந்து சொன்னீங்கன்னா, நீங்கள் என்னதான் நம்பினா கூட, நீங்கள் என்னதான் உறுதியாக நின்னா கூட, நீங்கள் ஒத்த காலில் நிற்கலாம், முக்கா காலில் நிற்கலாம், மாற்றி மாற்றி நிற்கலாம், நடக்காது. ஏன்னா உங்களுக்கு வார்த்தை வரலை. ஏசியா திருப்புவோம். கர்த்தர் நம்மை நேசிக்கிறாருங்க. தப்பான வழியில் நடத்த மாட்டார், சரியான வழியில், நேர்மையான வழியில் போதித்து நடத்துவார். தன்னை மட்டும் ஆதாரமாக வச்சு வாழ கற்றுக் கொடுப்பார். அதனால தான் முதல்ல தேவன் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. தேவன் சொல்லாத காரியத்தில் நிற்காதீங்க. தேவன் சொன்னார்னா காண்கிறவரை நீங்க இல்லைங்க. ஏசியா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடைத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், கர்த்தருக்கு காத்திருக்காங்கன்னா கர்த்தர் சொன்னதை எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்கள். இப்போ எனக்காக ஒரு இடத்துல காத்திருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் சொல்லியிருக்கேன்னு அர்த்தம். இந்த இடத்துல இருங்க, நான் வருவேன்னு சொல்லி. கர்த்தருக்கு காத்திருக்கவங்கன்னா கர்த்தர் சொன்னதை நிறைவேறும்படி காத்திருக்கிறவர்கள். அவங்க காத்திருக்காங்கன்னா முதல்ல அவங்களுக்கு என்ன வந்திருக்கு? கர்த்தர்ட்ட வார்த்தை வந்திருக்கு. அந்த வார்த்தையை நம்பி காத்திருக்கிறவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள், புது பலன் அடைவார்கள். நீங்கள் நாள் ஆக விரக்தி அடைகிறீங்க, சோர்ந்து போகிறீங்க, கர்த்தர் சொன்னது நிறைவேறதுக்கான வாய்ப்பே இல்லாத மாதிரி நீ களைத்து சோர்ந்து விரக்தி அடைகிறீங்கன்னா முதல்ல உங்களுக்கு வந்து ஃபெய்த்தே கர்த்தர்ட்ட வரலன்னு அர்த்தம். அந்த வார்த்தையை கர்த்தர்ட்ட வரலன்னு அர்த்தம். ஆனால் நாளுக்கு நாள் புது பலன் அடைகிறீங்க, உங்களுக்கு வெளிச்சம் அதிகரிக்குதுன்னா கர்த்தர்ட்ட வந்திருக்கிற வார்த்தை வந்திருக்குன்னு அர்த்தம். நீங்கள் டிப்ரெஷன் ஆக மாட்டீங்க, சோர்ந்து போக மாட்டீங்க. நாள் ஆக ஆக என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து உத்வேகம் தான் உண்டாகும். இந்தா வந்துடும், இந்தா நடந்துடும், கொஞ்ச நாளில் பார்த்துருவோன்னு உங்களுக்கு உற்சாகம் இருக்கும். சோர்ந்து போயிட்டீங்க, கலத்தி போயிட்டீங்கன்னா நீங்கள் யூகித்ததும் நீங்கள் விசுவாசித்ததும் கர்த்தர்ட்ட வரவே இல்லை. நான் சொன்னது புரியுதுங்களா? என்னன்னாலும் கர்த்தர்ட்ட கேளுங்க. கர்த்தர் சொன்னாரா? கர்த்தர் சொன்னார்னா கர்த்தர் கட்டாயம் அதை நிறைவேற்றி கொடுப்பார். கர்த்தர் சொல்லாததை நம்புகிற ஆட்கள் தான் மனிதர்கள் மேலே ப்ரெஷர் வைக்கிறாங்க. நீங்கள் இங்கே செஞ்சு ஆகணுங்கிறாங்க. இன்னைக்கு மக்களுக்கு, நிறைய மக்களோட எண்ணம் எப்படி இருக்குன்னா, சிலருக்கு நம்ம செய்ய கடமைப்பட்டவர்கள் போல நினைக்கிறாங்க. அவருக்கு அவ்வளோ காசு இருக்குல்ல, கொடுக்கலாம்ல. ஏன் நானா உன்னை ரட்சித்தேன், நானா உன்னை சிருஷ்டித்தேன், நானா உன்னை ஊழியத்துக்கு கூப்பிட்டேன். எனக்கு கடைசியில் நினச்சோன்னா அந்த ஆளுக்கு சுயநலவாதி. நான் சுயநலவாதியே கிடையாது, நான் சுயத்துக்காக வாழவே இல்லை. கர்த்தர் லீட் பண்ணுறாருன்னா வேறங்க. அப்படிப்பட்ட மக்கள் தான் சகோதரர் மேலே கசப்பை உருவாக்குறாங்க, கசப்பாக பார்க்குறாங்க. யார் மேலேயும் கசப்பை வைக்காதீங்க. ஒரு மேலே அப்பா மேலே கசப்பு, அம்மா மேலே கசப்பு, அப்பா சொத்தை கொடுக்கல, அம்மா சொத்தை கொடுக்கல, கொடுக்காட்டா போயிட்டு போகிறாங்க, வச்சுட்டு போகிறாங்க. எனக்கு என்ன? என்னை தாயின் கருவில் உருவாக்குனது எங்கள் அப்பா அம்மா இல்லை, கர்த்தர். சுமந்ததான் என் தாய். எப்பவுமே ஆதாரம் கர்த்தரை வச்சு பாருங்க, ஏமாந்து போக மாட்டீங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? அப்படி வைராக்கியம் அமைச்சுப்பாங்க, ஏழையாவே போக மாட்டீங்க. கையில் ஒது சொல்லுவோம், என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நன்மைக்கும் ஆதாரமாக, ஊற்றாக, காரணராக கர்த்தர் இருக்கிறார். கர்த்தரை மட்டும் நம்பியிருக்கிற நான் ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை. ஆமென், ஆமென். லெஸ்டர் சாம்ரால் சொன்னார், உங்களுடைய மகிழ்ச்சிக்காக அடுத்தவனுடைய தலையை பார்க்காதீங்கன்னாரு. அவன் என்ன நினைக்கிறான், அவன் என்ன சிந்திக்கிறான், அவன் யோசிக்கிறான், அவனுடைய தலையை பார்க்காதீங்க. உங்களுடைய மகிழ்ச்சிக்காக கர்த்தருடைய தலையை பாருங்க.
கர்த்தருடைய மனதில் இருக்க எண்ணங்களை பாருங்க, அந்த எண்ணங்களை உள்வாங்குங்க, அதை சிந்திங்க, அதில் நில்லுங்க. விடாப்படியா நின்னீங்கன்னா நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க. கொஞ்ச நாளாக செட்டைகள் எடுத்து எலும்புவீர்கள். பிரச்சனை கீழே இருக்கும், நம்ம மேலே டாப்பில் நிற்போம். என்ன வார்த்தை வந்திருக்கு உங்களுக்கு? வார்த்தை வராமல் இவர் செய்வார் அவர் செய்வார், எவரும் உங்களுக்கு செய்யமா அப்படி நினைச்சாங்கன்னாவே செய்கிற ஆட்கள்லாம் கர்த்தர் கட் பண்ணி விட்டுருவாரு. அவன் என்ன நம்பி பழகட்டும் நம்புவார். கர்த்தரை நம்பி பழகுங்க. நான் அப்படித்தாங்க நான் பழகினேன். நான் யார்கிட்டையும் போய் எந்த உதவியும் நான் கேட்டது கிடையாதுங்க. யாராச்சும் நல்லா இருந்தாங்கன்னா இவங்களுக்கு இவ்வளோ இருக்கு அப்படின்னு நான் வேதனைப்பட்டதும் கிடையாது. அவங்க கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்ததும் கிடையாது. நான் அது அவங்க பொருள், அவங்களுடையது. கொஞ்சமாக வச்சுருந்தாங்கன்னா நல்லா தான் வாங்கியிருக்கலாமே அட்வைஸ் பண்ணுவேன். இந்த காட்டும் சூப்பர் ப்ராடக்ட் ஒன்று வந்திருக்கு, அதை வாங்கியிருக்கலாமே வேணும். நம்பிக்கை, கர்த்தர், வார்த்தை, அது நின்று பாருங்க. திரும்பி பேர் யாருக்குவாங்க? கர்த்தரை விசுவாசிக்கிறனால வரக்கூடிய இந்த ரிவார்டு கொஞ்சம் பார்ப்போம். எபிரேயர் 6. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுவர்களை பின்பற்றுள்ளாயிருந்து உங்கள் நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரிந்தும் அப்படியே ஜாக்கிரதை காமிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறேன். முடிவு பரியந்தம் ஜாக்கிரதை, டெலிஜென்ஸை காமிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறேன். ஆரம்பிக்கிறது மட்டுமல்ல, காண்கிற வரை ஜாக்கிரதையாக உறுதியாக நில்லுங்கன்னு சொல்கிறார். இன்னைக்கு சில மக்களுடைய மனதில் என்ன இருக்குன்னா, அது கர்த்தருடைய சித்தமாக இருந்துச்சுன்னா தன்னால் நடக்குங்கிற எண்ணம் இருக்குது. நான் ஜாக்கிரதையை காமிக்கிறேன், ஜாக்கிரதையை காமிக்கலை, நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கலை. அது கர்த்தருடைய சித்தமாக இருந்துச்சுன்னா கட்டாயம் நடக்கும். நீ ஏன் அவளை கவலைப்படுற? நீ ஏன் இவளை எம்பி குதிக்கிற? கர்த்தர் சித்தமாக தான் நடக்கும், சித்தம் இல்லைன்னா நடக்காது. இது ஒரு பெரிய லாஜிக்கு, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மக்கள் மனதில் இருக்க லாஜிக். எல்லாரும் ரட்சிக்கப்படுவது கர்த்தருடைய சித்தமா? எல்லாரும் வீட்டில் அவன் 3 வேளை சோறை தின்னுட்டு படுத்து தூங்குனதுனால சுவிசேஷம் வெளியே போய் மக்கள் ரட்சிக்கப்பட்டுருவாங்களா? நடக்காது. கர்த்தருடைய சித்தமாக இருந்தால் கூட, அதுக்காக ரத்தம் சிந்துனா கூட, கர்த்தர் சொன்னால் உலகமும் சென்று சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் அறிவி விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவானார். கேட்கறதுனால ரட்சிக்கப்படுவான் சொல்லல, விசுவாசிக்கணும், விசுவாசிக்கிற காரியத்துக்கு இணங்கணும். ஆனால் மக்களுடைய மனதில் என்ன, அது கர்த்தருடைய சித்தமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன நடந்தாலும் எப்படி இருந்தாலும் தன்னால் நடந்துருன்னு நினச்சிங்கன்னா அப்படி நடக்காது. ஆபிரகாமுக்கு வார்த்தை வந்துச்சு, விசுவாசித்தாரு, உறுதியாக நின்னாரு, காண்கிறவரை நின்னாரு. விட்டுட்டாரா? விடலை. அதனால தான் வேதம் சொல்லுகிறது ரோமர் 12:11, அசதியாராமல் ஜாக்கிரதையாருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு அசதியாக இருக்கக்கூடாது, ஒரு செகண்ட் கூட அசதியாக இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆங்கில பெயரில் இருக்கு, டோன்ட் பி ஸ்லாத்ஃபுல் இன் பிஸ்னஸ். வியாபாரத்தில் சோம்பேறியாக இருக்காதுன்னு இருக்கு. அந்த டெலிஜென்ட்னா ஊக்கமாக இருப்பது, உற்சாகமாக இருப்பது, வேகமாக செய்வது, துரிதமாக செய்வது, உற்சாகத்தோடு செய்வது. நான் சொன்னது புரியுங்களா? வந்தால் வரேன் பெறப்டன்னு சொல்லிட்டு ராஜபாளையத்திலேருந்து சிறுவில்லியத்திற்கு 5 மணி நேரம் கழிச்சு வர்றது கிடையாது. வர்றேன்னா அந்த டயத்துக்குள்ளே வந்து நிற்கிறது, அதான் டெலிஜென்ட்டாக நிற்கிறது. ஏசா பற்றி வேதம் சொல்லுது, ஏசாவுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் பார்ன் பிளஸிங். அந்த நாட்களில் வீட்டில் மூத்த பிள்ளைக்கு அதிக மதிப்பு, ஆண் பிள்ளைக்கு அதிக மதிப்பு, டபுள் போர்ஷன் கொடுப்பாங்க. சொத்தில் 2 மடங்கு மூத்த பிள்ளைக்கு. மூத்த பிள்ளை பிறந்துச்சுன்னா அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஆனால் இவனுக்கு யாக்கோபுக்கு கருவில் இருக்கும் பொழுதே ஆசை, பிடிச்சிட்டு வாரான் கிடக்கு. ஒரு செகண்டில் அதை எஸ்கேப் ஆகிட்டான், உள்ளே வந்துட்டான், சரட்டை வந்து அவன் போயிடுச்சு, பிடிச்சி வந்துட்டான். ஆனால் அந்த மனுஷனுடைய மனதில் ஆசை. இவனுக்கு ஃபர்ஸ்ட் பார்ன் பிளஸிங் இருக்குது, முதல் பிறந்தவருடைய ஆசீர்வாதம் இருக்குது. அதை ரொம்ப அசட்டையாக பண்ணுறாங்க. அதன் மேலே அவனுக்கு கன்சனே கிடையாது. வேட்டையாடிட்டு வர்றான். வேட்டையாடிட்டு வரும் பொழுது யாக்கோபு கூழுக்கு சமைச்சிக்கிட்டு இருக்கான், சாப்பாடு கொடுங்குறான். அவன் தெளிவான ஆள். அவனுடைய நோக்கம் அசதியாகிறாமல் ஜாக்கிரதையாக இருக்கிறவன்.
இதாண்டா வாய்ப்பு. அதை ஃபர்ஸ்ட் பார்ன் பிளஸிங்கை வித்து போடு, உனக்கு கூழ் கொடுக்குறேங்கிறான். கூழ் முக்கியமா ஆசீர்வாதம் முக்கியமாங்க? ஆசீர்வாதம் தாங்க முக்கியம். இன்னைக்கு சில மக்கள் வந்து அங்கே கூழ் ஊத்துறாங்க, அங்கே போறவங்களா இருக்காங்க. இன்னைக்கும் ஏசாக்கள் மாறலை, அங்கே போனால் சோறு போடுறாங்கன்னு. கொஞ்ச நாள் இருக்கு, நானும் சோறு போடுறேன். ராஜபாளையத்தில் தூரமாக வர்றவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுக்குறோம், நல்ல சாப்பாடு கொடுக்குறோம். இப்போ சிங்கப்பூர் ரோட்லேருந்து வருது, குவாலிட்டியாக கொடுக்குறேன் நான் தூரமாக வந்து வர்றவங்களுக்கு. காலம் வரும்போது எல்லாருக்கும் போடுவோம், கொஞ்ச நாள் ஆகட்டும், ஏன்னா அதுக்கு நிறைய பராமரிப்பு செய்யணும். அதெல்லாம் சைடுங்க. பிரதானமானது என்னது? கர்த்தருடைய வார்த்தை தான் பிரதானமானது. ஆசீர்வாதம் தான் முக்கியம். அதை மிஸ் பண்ணுறான். ஏன்னா அவனுக்கு ஜாக்கிரதை இல்லை. பின்னாடி அவங்க அப்பன்ட்ட வந்து கதறான். அது காலம் போயிடுச்சு. அவன் என்ன கண்ணீர் விட்டும் அது அவனுக்கு கிடைக்கலன்னு இருக்கு. ஏன்னா பெற வேண்டிய நேரத்தில் அவன் ஜாக்கிரதையா இல்லைங்க, அதில் அஜாக்கிரதையா இருந்தாங்க. இன்னைக்கு மக்கள் இந்த விசுவாசத்தை அவங்கள புரிஞ்சுக்க தெரியல. விசுவாசம்னா இளைப்பாறுதல் இருக்கு இல்லையா? அவங்க நினைக்கிறாங்கன்னா நான் எதுவுமே செய்யாமல் இளைப்பாறுதல் இருக்கிறதா விசுவாசம். ஏன்னா அவர் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார், நான் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன செய்வீங்க? நான் பெட்டில் படுத்துக்கிட்டு விசுவாச அறிக்கை பண்ணிக்கிட்டு இருப்பேன். என் தெய்வன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குவார். வரியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். விசுவாச அறிக்கை கரெக்டு. விசுவாச அறிக்கை பண்ணுகிறான். நீங்கள் அதே நேரத்தில் ஆவியானுடைய அந்த கைடன்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது. விசுவாச அறிக்கையும் ஆவியானுடைய கைடன்ஸ் இணைஞ்சு போகணுங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சொல்றாரு, இன்வெஸ்ட் பண்ணுங்கிறாரு, இந்த வேலைக்கு போன்னு சொல்றாரு. ஆனால் நீங்கள் விசுவாச அறிக்கை பண்ணிட்டு ஒன்றுமே போகலன்னா அந்த கைடன்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களா? விசுவாச அறிக்கையும் ஆவியானுடைய வழிநடத்தலும் இணைந்து போகக்கூடிய காரியம். கர்த்தர் ஒன்று சொன்னாரா உடனே செய்யணும். ஒரு நேரத்தை கர்த்தர் சொல்றாரு, செங்கலுக்கு முன்னாடி சும்மா இருங்கன்னாரு, அந்த நேரத்தில் சும்மா தான் இருக்கணும். அப்புறம் அடுத்து சொல்றாரு, நீ சும்மா இருப்பானேங்கிறாரு. சும்மா இருங்கன்னு சொன்னார்ல, அடுத்து மூவ் ஆகுன்னாரு. அதான் ஆவியானுடைய கீழா நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. எதுவுமே செய்யாம 2 வேளை 3 வேளை வரதுக்கான வாய்ப்பு கிடைத்தும் வாய்ப்பை தவற விட்டுட்டு என் கடன்லாம் அடைக்கப்படும், நான் என் வாழ்க்கையில் கடன் வாங்காதிருப்பேன், கடன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபா கைமாத்து கொடுக்குறீங்களா, நாளைக்கு கொடுத்துறேன். இன்னைக்கு உலகம் எப்படி வஞ்சனையான உலகம் தெரியுமாங்க? போன வாரம் நான் மதுரையில் நிற்கிறேன், ஒரு ஃபோன் கால் வருது. முதல்ல நான் ஹெட்ஃபோன் மாட்டியிருந்தேன், அது கீழே வச்சுருந்தேன் கொஞ்சம் நேரம். அது ஃபோன் ஒன்று எடுத்தோடனே திரும்பி ஹெட்ஃபோன் மாட்டும்போது முதல்ல என்ன சொன்னாங்க தெரியல. பாஸ்டர் பிரேஸ்லாட் பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா அப்படின்ச்சு. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு. நீங்கள் யார் பேசுறதுன்னு? பாஸ்டர் நான் பெத்தேலேஜி பாஸ்டர்னாரு. பெத்தேலேஜி பாஸ்டர்னா ஜான்சனான்னு நான். பாஸ்டர் நான் தான் ஜான்சன் பேசுகிறேன், சின்ன ஒரு ஃபேவர் பண்ண முடியுமான்னாரு. அது நான் குரலை கேட்டோன்னே பெத்தேலேஜி ஜான்சன் கிடையாது, அவர் மலையாளி. அவர் மலையாளி, தமிழ் அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக பேச தெரியுமா எனக்கு தெரியல. இது வரைக்கும் நானும் அவரும் பேசுகிறதும் கிடையாது. நான் பெத்தேலேஜி பாஸ்டர் பேசுகிறேன், ஃபேமிலியோடு வந்த மாஸ்டர், பணம் கொண்டு வர மறந்துட்டேன், ஒரு சின்ன ஃபேவர் பண்ண முடியுமான்னாரு. யார்? பெத்தேலேஜி பாஸ்டர் ஜான்சன் கேட்குற கேள்வியாது? அவர் 100 கோடிக்கு லேண்டு வாங்கினாருங்க. அவர் வாங்கின லேண்டோடைய மதிப்பு 100 கோடி ஒயிட் மணியில் வாங்கினார். உடனே ஐயோ பெத்தேலேஜி பாஸ்டர் ஜான்சனே கேட்டார் அப்படின்னு சொல்லி போகக்கூடாது. நான் அப்போ தான் டிசர்ன்மெண்ட் இருக்கணும். ஆவியானுடைய வழிநடத்தல் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கீனா போங்க. யார் சொன்னாலும் இது வசனம் சொல்லுதா, வார்த்தை சொல்லிச்சா, அப்படி கேட்டு போங்க. மக்கள் விசுவாச அறிக்கைன்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கடன் வாங்குவான், அது விசுவாச அறிக்கை இல்லை. நீதிமொழியில் போவோம். ஒரு நாளும் ஆவியானுடைய லீடிங்கை இக்னோர் பண்ணிடாதீங்க. சங்கீதம் 91 சொல்கிறீங்க, காலையில் எழுந்திரிச்சு ட்ராவல் பண்ணும்போது சங்கீதம் 91 சொல்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, பாதி தூரம் போகும்போது போக வேணாம் அப்படின்னு சொல்கிறார், ட்ராவல் பண்ண வேணாம் அப்படின்னாருன்னா என்ன செய்யணும்? திரும்பிடணும். நான் சங்கீதம் 91 சொன்னனே ரொம்ப நாளைக்கு முன்னாடி. நான் மூணாறு போகிறதுக்கு வீட்டில் பெட்டி வெடிக்கலாம் கட்டியாச்சு.
வெட்டி வெட்டிக்கெல்லாம் கட்டி அவங்க வந்துருங்கன்ட்டாங்க. திங்கக்கிழமை காலைல பரட்டாச்சு. பேரையூர் பக்கத்துலேருந்து வண்டியை திருப்பி வீட்டுக்கு வந்துட்டேன். சரி, ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன் செவ்வாய்க்கிழமை சர்வீஸ் இல்லைன்னே. அன்றைக்கி மதியமே வந்து செவ்வாய்க்கிழமை சர்வீஸ் இருக்குன்ட்டேன். ஏன்னா இங்கே உகந்த சூழ்நிலை இல்லை. அது என்ன சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது கிடையாது. உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதுன்னு போனீங்கன்னா கைடன்ஸை மிஸ் பண்ணுறீங்க. விசுவாச அறிக்கை மட்டும் இல்லைங்க, ஆவியானுடைய வழி நடத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்படி ஏர்னஸ்டாக ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா ரிவார்டு உண்டு. நீதிமொழிகள் 11:27 நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயவை பெறுவான். நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயவை பெறுவான். தீமையை தேடுகிறவனுக்கோ தீமே வரும். நன்மையை ஜாக்கிரதையோடு தேடுகிறவனுக்கு தயவுங்கிறது பெரிய விஷயம் தெரியுமா? வண்டிக்கு பெட்ரோல் மாதிரி தயவு, பாடிக்கு பிளட்டு மாதிரி தயவு முக்கியம். சொல்கிறாங்க இல்லையா, 1000 நாட்கள் கடினமாக செய்ததை காட்டிலும் 1 செகண்ட் ஃபேவர் எல்லாத்தையும் மாற்றி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? ஒரு ஃபேவர் கிடச்சுன்னா 1000 வருஷம் பட்ட பாடுகளுடைய காரியத்தை 1 செகண்ட் ஃபேவர் மாற்றி கொடுத்துரும். வெறும் சரீர முயற்சியில் இல்லை, ஃபேவரில் செய்கிறோம்னா காரியங்கள் எளிதாக நடக்கும், துரிதமாக நடக்கும், வருத்தப்படாமல் காரியம் நடக்கும். அதான் தயவு. நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் இருக்கு. நன்மையுடைய உறைவிடம் யார்? கர்த்தர். நன்மையை தேடுகிறவன் கர்த்தரை தேடுகிறவன், கர்த்தரை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயவை பெறுவான். கர்த்தருடைய வழிகள் என்ன, கர்த்தருடைய ஆலோசனை என்ன, கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார், என்ன சொல்ல விரும்புகிறான்னு ஜாக்கிரதையோடு தேடுகிறவன் தயவை ரிவார்டா பெறுவான். அது அவனுக்கு கொடுக்கக்கூடிய ரிவார்டு. மாம்சக்கிரி இல்லைங்க, கர்த்தரை தேடுகிறவனுடைய ரிவார்டுங்க. இவர் 11:6 சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். தேவன் உண்டென்றும் அவரை ஜாக்கிரதையோடு தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர் என்று விசுவாசிக்கிறோம். ஜாக்கிரதை, அதே ஜாக்கிரதை இங்கே இருக்கு. நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயவை பெறுவன். கர்த்தர் ஒரு மனுஷன் ஜாக்கிரதையோடு தேடுகிறான்னா தயவு கிடைக்கும். தயவுன்னா என்ன தெரியுமா? ஒரு கம்பெனி, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஆஃபீஸ் போகிறீங்க, உங்களுக்கு செய்யக்கூடாதுன்னு நினைப்பான், ஆனால் கையெழுத்து போட்டு கொடுப்பான் உங்களுக்கு. உனக்கு ஏன் நான் செய்கிறேன்னு தெரியல, ஆனால் செய்யணும்னு போல தோணுதுமா. அதான் ஃபேவர். செய்ய வைப்பார். அது கர்த்தரை ஜாக்கிரதையோடு தேடக்கூடிய மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டு. யாருக்குமே நடக்காட்ட துரிதமாக நடக்கும், ஈஸியாக நடக்கும். எனக்கு எத்தனை காரியங்கள் நடந்திருக்குங்க. நிறைய இடத்துக்கு நான் போன உடனே, சார் நீங்கள் தானே, உங்களுக்கு நல்லா தெரியுமாரு, அந்த எனக்கு தெரியாது. பல இடத்துலங்க, ஒரு இடம் இல்லை, இது நான் சொல்கிறது 1 2 இல்லை, பல இடத்துல சார் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டோம்னா நான் மறைச்சி, சார் நீங்கள் நல்லா இருக்கீங்களா மறைச்சும் கேட்பேன். அவன் யாரும் எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அந்த இடத்துல நான் செய்ய வேண்டிய வேலை முடிஞ்சிடும். என்னை பார்த்து என்னை போல் நிறைய நல்லவங்க இருக்காங்க. நீ தானப்பா அன்றைக்கி 100 பவுன் திருடிட்டு போனேன் தெரிஞ்சு சொல்லலை. அதான் என்னது? அதான் ஃபேவர். ஒரு இடத்துல காரியங்கள் நமக்கு சுமூகமாக நடப்பது. வாசிப்போம். நீதிமொழிகள் 12:27 சோம்பேறி தன் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை. ஏன்னா அவருக்கு சமைக்க தெரியாது. சிலர் இப்படி எனக்கு சமைக்க தெரியாது, சாப்பிடத்தான் தெரியும். சாப்பிடு, அது ஒரு பெரிய பேச்சாங்க. அது எல்லாருக்குமே சாப்பிட தெரியும் தெரியுமா? சமையலுங்கிறது ஒரு கலைங்க, கற்றுக்குங்க. ஆம்பளைங்களே கற்றுக்குங்க. எனக்கும் சூப்பராக சமைக்க தெரியும். அம்மா நிஷாந்த் இருக்காரு, சூப்பராக உருண்டை ஓட்டு கொடுப்பாரு. அவங்க வீட்டில் வந்து நீ பாதி நாம் பாதி, சமைக்கிறதுலே பாதி அப்படி இருக்கணுங்க. சமையல்ங்கிறது கலை. இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒய்ஃப் ஒரு பைக்கில் போய் கீழே விழுந்து கால் வீங்கிருச்சு. வீங்கினா அது டாக்டர் போட பழுக்கிறது மாதிரி ஆயிடுச்சு. கடவுள் கிருபையில் சோகமாயிட்டா. அந்த 15 நாள் நான் தான் சமைச்சேங்க.
அப்போ தான் சமையலுடைய கலையுடைய வீரியம் தெரிஞ்சு. ரொம்ப நாள் வேலை செய்யலை. அப்போ காலையில் இவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும், டிஃபன் அடைச்சி கொடுக்கணும், காலைல அங்கே சாப்பாடு கொடுக்கணும், மதியம் லஞ்ச் பண்ணி கொடுக்கணும், கொடுத்துட்டு செவ்வாய்க்கிழமை சர்வீஸு, ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸும் ஆக்கணும். அந்த 15 நாள் நான் ஹோட்டலில் வாங்கலைங்க. ஹோட்டலில் வாங்குறது தப்பு இல்லை, ஹெல்த்து. சமையலுங்கிற ஒரு கலை. இந்த சோம்பேறிக்கு வந்து சாப்பிடத்தான் தெரியும். சோம்பேறி தன் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை. ஜாக்கிரதையுள்ளனுடைய பொருளோ அருமையானது. 2 டிரான்ஸ்லேஷன் போடு, RSV போடு. பிற்பகுதி மட்டும் சுவாசிக்கிறேன். The delightful man will get precious wealth. ஜாக்கிரதையுள்ள மனிதன் விலையேறப்பட்ட செல்வத்தை பெறுவான் இருக்கு. அவனுடைய செல்வம் அருமையானதுன்னு இருக்கு. ஜாக்கிரதையுள்ள மனிதன் விலையேறப்பட்ட செல்வத்தை பெறுவான். ஆம்பிளிஃபைடு பைபிள் போடு. The diligent man gets precious possession. விலையேறப்பட்ட சொத்தை பெறுவான் இருக்கு. யாரு? ஜாக்கிரதையுள்ள மனுஷன். ஜாக்கிரதையாக இருக்கிறான், ஜாக்கிரதையாக கத்தரை தேடுறான், கத்தரை முதல்ல வைக்கிறான்னா அவன் வீட்டில் செல்வம் இருக்கும், சொத்து இருக்கும். வெறுங்கையோடு வந்தேன், வெறுங்கையோடு போனீங்க ரைட்டு, கொஞ்சம் சொத்தை விச்சிட்டு போங்க. நீதிமான் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆட்சியை வச்சுட்டு போகிறான் இருக்கு. உங்கள் வீட்டுக்குள்ள யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட நல்ல நல்ல பொருள்களாக இருக்கணும். அப்படியே நல்ல ஒரு சோஃபா செட்டு, நல்ல குஷன் உள்ள சேரு அப்படி இருக்கணும். பார்த்தோன்னே தெரியணும், நல்ல பொருள்கள் தெரியணும். எப்படி? கத்தர் கொடுத்தாருங்க. ஒன்றும் இல்லாமல் வந்தையா, கத்தரை நம்பினேன், கத்தரை வாழ வச்சிருக்கிறார். சொல்லுங்க. வேதம் சொல்லுது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்குன்னு இருக்கு. உங்கள் வீட்டில் என்ன இருக்குது? எங்கள் வீட்டில் என்ன இருக்குது? கடை இருக்குது, கஷ்டம் இருக்குது, துன்பம் இருக்குது, சண்டை இருக்குது, சச்சரவு இருக்குது, கூக்குரல் இருக்குது. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்குன்னு இருக்கு. நீங்கள் எத்தனை மக்கள் செழிப்புக்கு விரோதமாக பேசுகிறாங்க தெரியுமா? அந்த சர்ச்சுக்கா போகிறீங்க, செழிப்பு செழிப்பும்பாங்களே. அப்படியா செழிப்பு சொல்லிக்கிட்டு இருக்கேன்? ஆமாம், குடும்ப செழிப்பை பேசுகிறேன், சரீர செழிப்பை பேசுகிறேன், மனதின் செழிப்பை பற்றி பேசுகிறேன். அது கர்த்தருடைய சித்தமா? ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கும், கர்த்தருடைய சித்தமா? அது கர்த்தருடைய, அது விட்டுருங்க, அது கர்த்தருடைய வசனமா? கர்த்தர் சொன்ன வார்த்தையா? அப்போ கர்த்தருடைய சித்தம், கர்த்தரோட ஆலோசனை விரும்புறீங்களோ விரும்பலையோ அதுக்கு நீங்கள் இணங்கிடணும். ஆண்டவரே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கணும். நான் அந்த அளவுக்கு பொருளை விரும்பலாம் ஆண்டவரே, ஆனால் என் வீட்டில் இப்படிப்பட்ட பொருள் இருக்க விரும்புறீங்கன்னா ஆயிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவுன்னு சொல்லிடுறோம், சரண்டர் பண்ணிடுறோம் அப்படியே. ஆனால் யாருக்கு வரும்? ஜாக்கிரதை உள்ளவன். சங்கீதம் 112 போடுப்பா, 1ஆம் வசனம். அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளையில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன். கட்டளை வசனத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன் 8, 9:30 மணிக்கே லைட்டாக அப்படி வாட்ச் அப்படி திருப்பி பார்க்குற மனுஷன் இல்லை. என்னடா 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் எவ்வளோ நேரம் போகும்னு தெரியலையே, அப்படி இல்லை. பிரியமாக இருக்கு. பிரியம்னா தெரியுமா? சிலர்லாம் சாப்பிடுவாங்க தெரியுமா? அவங்க சாப்பிட்றதே பார்க்கணுங்கள தோணுங்க, அப்படி சாப்பிடுவான். சப்பாத்தி வச்சுட்டு இந்த குருமா முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த சப்பாத்தி வரவரை அந்த இலையை, அதாங்க பிரியமாக சாப்பிட்றது. சிலர் வந்து அப்படியே தின்னுமா, அது இல்லை, இன்வால்வ் ஆகிறது. வசனத்தை கேட்டு அப்படி வசனத்தை லகிச்சு போயிருக்கான் பார்த்தீங்களா? பிரியமாக இருக்கான்னா அது செய்கிறதுக்கு வில்லிங்காக இருக்கான்னு அர்த்தம். கர்த்தருடைய கட்டளை மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கனாவே ஸ்ட்ரென்த்தாக வெல்த்தாக இருக்குன்னு அர்த்தம். செம்மையானோட வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். யார் வீட்டில்? 1ஆம் வசனத்தின்படி வாழ்கிற வீட்டில். எல்லார் வீட்லையும் கிடையாது. ஏன் வீட்டில் இருக்குன்னு சொல்ல முடியாது. கர்த்தருடைய வார்த்தையில் பிரியமாக இருக்கீங்க, வாஞ்சியாக இருக்கீங்க, அதை கேட்கறதுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கீங்க, செய்ய ஜாக்கிரதையாக இருக்கீங்க, கர்த்தர் எதை வெளிப்படுத்துகிறாரோ அதை நிறைவேற்றுறதுக்கு வாஞ்சியாக இருந்தீங்கன்னா உங்கள் கையில் கர்த்தர் செல்வத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருப்பார். என்ன, உங்களுக்கு அவர் வேணும், அவருக்கு நீங்கள் வேணும், உங்களுக்கு அவர் வேணும். உங்கள் கையில் செல்வத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார்.
கையில் ஊற்றி சொல்லுவோம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் செல்வமும் செழிப்பும் என் வீட்டில் இருக்கும். ஆமென், ஆமென். ஏன் இந்த வசனத்தை சொன்னா வேதம் சொல்லு, அந்த நீதிமொழிகள் 12:27. ஜாக்கிரதையினுடைய பொருளோ அருமையானது. அதான் ஜாக்கிரதையினுடைய கையில் பொசிஷன் இருக்கும். ஜாக்கிரதை வசனத்தை தேடுறோம். ஒரு பிரசங்கம் கேட்டால் கூட கவனமாக கேட்கணும். முதல்ல புரியலைன்னா கூட திரும்பி ரிவைன் பண்ணி கேட்கணும். அப்படி கேட்டு பாருங்க. முக்கியமான ஒரு செய்தி சொல்கிறான், உடனே என்ன செய்வீங்க? அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க பேசிட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? பின்னாடி தள்ளி வச்சு கேட்குறோம் இல்லையா? செய்தி சாதாரண செய்தி, நான் சொல்கிற செய்தி இல்லை, நற்செய்தி. திரும்பி கேட்கணும், திரும்பி யோசிக்கணும். திரும்பி கேட்டோம்னா ஜாக்கிரதையாக இருக்கணும் அர்த்தம். அப்படி ஜாக்கிரதையாக இருந்தீங்க வச்சுங்களேன், நல்ல பொருள்கள் உங்களை சுற்றி இருக்கும். டிஎல் ஆஸ்மன் சொன்னதாக சொன்னாங்க. நான் சொன்னதான் ஒருத்தர் சொல்கிறார், உங்களை சுற்றி நல்ல பொருள்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிரியேட்டிவ் மைண்டும் நல்லா வேலை செய்யுங்கிறார். அதனால தான் பாடல் எழுதுகிறவர்கள் ஏதாச்சும் ஒரு இடத்த தனியாக போய் எழுதுறாங்க தெரியுமா? என் மகனுக்கு எவனே வந்து சொல்லியிருக்கான், வீட்டை சுற்றி குப்பையாக இருந்துச்சுன்னா கிரியேட்டிவ் மைண்டு வேலை செய்யணுண்டு. துவைக்காத ட்ரெஸ்ஸு, அழுக்கு பிடிச்ச சட்டி, அவனுக்கு யார் சொன்னாங்கன்னு தெரியல. டிஎல் ஹாஸ்பிட்டல் சொல்லியிருக்க, உங்களை சுற்றி எல்லாம் அழகான அருமையான பொருட்கள் இருந்துச்சுன்னா கிரியேட்டிவ் மைண்டு வேலை செய்யுங்கிறாங்க. சுற்றி இருக்கிறவன் ஃபுல்லாக தாழ்வாக மட்டமாக பேசுகிறவன், இருக்கிற ஆட்கள்லாம் ஏழ்மைகளையும் வறுமைகளையும் குற்ற செயல்கள் செய்கிறவன், நல்ல பெரிய பேச்சு பேசாதவன், உயர்ந்த எண்ணங்களை பேசாதவன், அவனுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா அவனை மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா உங்களை சுற்றி கேட்டதெல்லாம் அந்த அற்பமான பேச்சு, அபத்தமான பேச்சுக்கள், அதான் உங்களை சுற்றி இருந்துச்சுன்னா உங்களுக்கு மைண்டை கிரியேட் பண்ணாது. அவன்கிட்ட போய் என்ன சொல்லணும்? சுவிசேஷம் சொல்லணும். இன்னைக்கு செத்தா பரலோகம் போகும் சொல்லக்கூடாது. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், உன்னை நேசிக்கிற ஒரு தெய்வன் இருக்கிறார், உன்னை அன்பு செலுத்துகிற தெய்வன் இருக்கிறார். உன் அப்பா எப்படி இருந்தாலும், உன் அம்மா எப்படி இருந்தாலும், உன் சொத்து இல்லைன்னா கூட உன்னை சிறப்பாக வாழ பண்ணுகிற ஒரு தேவன் ஒரு இருக்கிறார். அவனுக்கு சொல்லுங்க, அவனுக்கு அந்த ஹோப்பை கொடுங்க, அந்த விஷனை கொடுங்க. எதுவும் சொல்ல, தரிசனம் இல்லாத இடத்த ஜனங்கள் அங்கே சுற்றி ஒருத்தருக்கும் தரிசனம் இல்லை. முதல்ல கர்த்தரை குறித்த விஷனை உள்ள வைங்க. கர்த்தர் எவ்வளவு நல்லவர்னு வைங்க, அதை சிந்திக்க வைங்க. சிந்திச்சு வச்சோம்னா அவன் மைண்டு மாறும், எண்ணங்கள் மாறும், பேச்சுக்கள் மாறும். மாறும் பொழுது நான் இப்படி வாழ முடியுமா, இப்படி உயர்ந்து வாழ முடியுமான்னு அவனுடைய மனது மாற மாற சிந்தனைகள் மாறும். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? நல்ல பொருள்களோடு, நிறைவோடு, செல்வத்தோடு இந்த பூமியில் வாழலாம். போன சண்டே தான் அந்த கார் சொன்னீங்க, 3 கோடி நம்ம இந்த போலீஸ் ஸ்டேஷன் ஏத்தாப்புல இருந்துச்சு. அது ரதம் எவனே ஒருத்தன் கிரியேட் பண்ணியிருக்கான். கிரியேட் பண்ணி பாவி ஓட்டுறக்கு தான் கிரியேட் பண்ணானா? உங்களை நீங்கள் ஓட்டுற கிரியேட் பண்ணலையா? இந்த உலகத்துக்கு நிறைவு, செல்வம், BMW, வேற என்னது, ஒரு பென்ஸு, இதெல்லாம் பாவிகள் ஓட்டுறதுக்கு தான் உருவாக்கப்பட்டிருக்கா? நீதிமான் ஓட்டுறதுக்கு இல்லையா? ஆனால் ஒரு நீதிமான் பென்சில் வந்தாருன்னு வச்சுக்க, பாரு எப்படி வந்தாரு, பென்சில் வர்றாரு, இதில் இருந்தாலும் தேவையா? ஆனால் பாவி ஓட்டினா அவனுக்கு ஒன்றும் கஷ்டம் இருக்காது. பெருசாக சிந்திங்க, விசாலமாக சிந்திங்க, ஜாக்கிரதையோடு கர்த்தரை தேடுங்க. தேடுனா ரிவார்டு கிடைக்கும். ரெண்டு காரியம் சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 15:8. அன்றி ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசை காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையை தேடாமல் இருப்பாளோ? ஒரு வெள்ளிக்காசுன்னா சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த யூத கலாச்சாரத்தில் நிச்சயம் பண்ணும்போது வெள்ளிக்காசு கொடுப்பாங்க. இவ்வளோ வெள்ளிக்காசு கொடுப்பாங்க. திரும்பி கல்யாணம் பண்ணும்பொழுது இந்த வெள்ளிக்காசு திரும்பி ரிட்டர்ன் பண்ணணும். அந்த வெள்ளிக்காசுக்குறாங்க, சாதா வெள்ளிக்காசு இல்லை, அந்த மணவாளன் கொடுத்த வெள்ளிக்காசு. அந்த வெள்ளிக்காசு ஒன்று காணாமல் போச்சு. கர்த்தாவே அந்த வெள்ளிக்காசு வெளியே வரும்படி ஜெபிக்கிறேன்னு சொல்லுவாளா? இல்லாட்ட துரிதமாக தேடுவா, கூட்டி வீட்டை சல்லடை போட்டு அலசிடுவா. அப்படி சல்லடை போட்டு அலசினான்னா அதை கண்டுபிடிப்பா.
கிடைக்குது கிடைக்காம போகுது, அவன் பெருசாக கொடுத்துட்டான் அப்படின்னா நடக்காது. அது ஜாக்கிரதையோடு தேடுறவனுக்கு ரிவார்டு உண்டு இல்லையா? என்னன்னாலும் அப்படித்தாங்க. ஒரு பொருளை பெறணுமா, டெலிஜென்ட் காமிக்கணும், தீவிரம் காமிச்சிங்கன்னா விசுவாசமும் வேலை செய்யும். நீங்கள் விசுவாசிக்கிறது வாழ்க்கையில் காணவும் செய்ய முடியும். 2 சம்பவம் சொல்லி முடிச்சுறேன். 1 ராஜாக்கள் எலியாவின் சம்பவம் 17 எலியா வாராரு. என்னுடைய வார்த்தையின்படி இல்லாமல் மழையோ பனியோ பெய்யாதுன்ட்டாரு. 3.5 வருஷம் மழை நின்றுச்சு. 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லு, கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. அவர் சும்மாவே விடாப்படியா நிக்கல. முதல்ல கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. நீ போய் உன்னை ஆகாபுக்கு காமி, தேசத்துல மலையை கட்டளையிடுவேன்ட்டாரு. கர்மேல் பர்வதத்தில் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் முழு தேசத்தை கர்த்தருக்கு நேரம் கொண்டு வந்துட்டார். ஒரு பிரசங்கத்தில் முழு தேசமே மாறிடுச்சு. கர்மேல் மலையில் பண்ணி ஜெபம் பண்றாரு. கர்த்தர் சொன்ன வார்த்தை என்பி ஜெபம் பண்றாரு. ஒரு தடவை ஜெபம் பண்ணிட்டு முழங்கால் போட்டுட்டு அந்த அந்த ஊக்கமாக வேண்டி கொண்டான்னு இருக்கு இல்லையா, ஊக்கமாக வேண்டுறாரு. மேகங்கள் உண்டா இருக்கான்னு பார்க்க சொல்றாரு. ஒருத்தன் போய் ஒன்றும் இல்லைங்கிறான். திரும்பி ஜெபம் பண்ணுறாரு. திரும்பி பார்க்க சொல்கிறாரு. ஒன்றும் இல்லைங்கிறாரு. இப்படி 5 முறை 6 முறை ஒருத்தனை விடுறாரு. அவர் எழுந்திருக்கவே, ஜெபத்தை விட்டு எழுந்திருக்கவே இல்லைங்க. நான் வார்த்தை வந்துருச்சு. கன்சிஸ்டண்ட்டாக பொறுமையோடு நிற்கிறாரு. நான் வார்த்தை வந்துருச்சுன்னா கர்த்தர் கட்டாயம் நிறைவேற்றுவார். வஞ்சு வர்றான், தூரத்தில் உள்ளங்க அளவுக்கு சிறிய மேகம் தெரியுதுங்கிறான். அதான் விடாப்படியாக நிற்கிறது. ரிவார்டு என்ன? பெரும் மழை. தேசம் கர்த்தரிடத்தில் திரும்புது. அதான் அதான் விடாப்படியாக நிற்கிறது. ஜாக்கிரதையோடு நிற்கிறது, ஜாக்கிரதையோடு ஜெபிக்கிறது. அப்படி ஜெபித்தீங்கன்னா நீங்கள் எதை கர்த்தர் உங்கள்கிட்ட சொன்னாரோ அதை கண்களில் கண்டறலாம். இயேசு ஒரு இடத்துல பரிசேயர் வீட்டில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. உள்ளே உட்காந்துருக்க எல்லாருமே பரிசேயர்கள். ஒருத்தன் நடக்க முடியாதவன், அவனை பெட்டில் 4 நண்பர்கள் கூட்டு வராங்க. வாசலில் கூட வைக்க முடியல, அந்தளவுக்கு இடம் இருக்குது. வெளியவும் ஆள் இருக்கான், உள்ளே போக முடியல. விசுவாசம் விடாது. மேலே கூரை வச்சுட்டு கீழே இறக்குது. கர்த்தர் வந்து எவன்டா ரவுடி பையன் அப்படின்னு சொல்லலை. அறிவில்லை, அடுத்த வீட்டை வச்சுட்டு இறக்குற அப்படின்னு சொல்லலை. கர்த்தரோட விசுவாசத்தை கண்டு விடாப்படியா ஜாக்கிரதையோடு என்ன பார்த்தீங்களா? ரிவார்டு என்ன? சுகத்தோட பெட்ட தூக்கிட்டு போயிட்டான். சோம்பேறித்தனம் சாக்கு சொல்லும், காரணம் சொல்லும், இது அது இது அப்படி இப்படியும். ஜாக்கிரதை இல்லைன்னு சாக்கே சொல்ல மாட்டான், ஒரு வழியை கண்டுபிடிப்பான் கர்த்தரை நம்பி. நான் சொன்னது புரியுதுங்களா? சாக்கு சொல்லக்கூடாதுங்க. எப்படி ரெக்டிஃபை பண்ணணும், எப்படி சரி பண்ணணும், எப்படி சிறப்பாக மாறணும். அப்படி மாறினீங்கன்னா ஜாக்கிரதையினுடைய கை செல்வத்தை உண்டாக்குன்னு இருக்கு. சுறுசுறுப்பினுடைய கையோ செல்வத்தை உண்டாக்குன்னு இருக்கு. செல்வம் இருக்கும், பொருள் இருக்கும், நிறைவு இருக்கும். கல்யாண வீட்டில் நீங்க வந்தா தான் தாலியை கட்டுவேம்மா நிற்பாங்க, நிற்க வைப்பாருங்க. அவன்கிட்ட போய் காஸ்பல் சொல்லுங்க, நீங்க சொன்னா சரியா தான் சார் இருக்குமா. அதுதான் உன் கையில் செல்வம் இருக்கணும், சும்மா வராது. ஜாக்கிரதை. கர்த்தரை தேடுகிறதுல ஜாக்கிரதை, வார்த்தை கவனிக்கிறத ஜாக்கிரதை. யூகித்து வாழ்ற கிடையாது. கர்த்தர் சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லிட்டாரு. அது எல்லா இடத்துலையும் தான் இருக்கும். உள்ள டெஸ்டிமனி வந்துச்சா, சாட்சி வந்துச்சா, வசனம் வந்துச்சா, ஆவியானவருக்கு சாட்சி கொடுத்தாருன்னா அது நில்லுங்க, நிறைவை பார்ப்போம், எழுந்து நிற்போம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பிதாவே, நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். செய்திருக்கிற எல்லா விதமான கிருபைகளுக்காக, எல்லா விதமான தயவுகளுக்காக நன்றி. எங்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறீர். எங்களை சுகப்படுத்த, எங்களை குணமாக்க, செழிப்பில் வாழ, ஒரு குறைவில்லாமல் எங்களை வாழ பண்ணுவதற்கு சித்தமாக இருக்கிறீர். எமக்கு நன்றி. அநாதி தீர்மானங்கள், திட்டங்கள், நோக்கங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். கேட்ட மக்களை ஆசீர்வதிக்கிறேன், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் எல்லா விதமான சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் இவளை நிறைத்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஜாக்கிரதை உள்ளவர்களாக, வசனத்தை கேட்கறதுல ஜாக்கிரதை,
வசனத்தை கை கொள்ளுகிறதுல ஜாக்கிரதை, வசனத்தை தீவிரமாக நடப்பிக்கிறத ஜாக்கிரதையுள்ள மக்களாக மாற்றுறதுக்காக நன்றி. ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்படிப்பட்ட வீடாக எங்கள் வீடு இருக்கட்டும். நாம் மயப்படட்டும், உடைய கரம் விளங்கட்டும், உடைய வல்லமை உண்டாயிருக்கட்டும். எந்த பகுதியிலையும் குறைவை தேடியும் காணாமல் எல்லாம் நிறைவாக இருக்கட்டும். சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கிறவர், சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோட கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக, ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு ஒரு நோயும் பலவீனமும் அணுகாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக தீர்க்காயுசோடு வாழ பண்ணுவாராக. ஆமென், 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 ஆமென்.